ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உள்ளதாக. நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர். நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? எல்லாருக்கும் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய திருத்துவம், மனிதனுடைய திருத்துவம் என்று காரியம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம சாத்தானின் திருத்துவம் என்ற தலைப்பில் நாம் செய்தியை பார்க்க போகிறோம். சுருக்கமாக செய்தி தான், பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாம் சுருக்கமான செய்தி போடுவதனால நாம் மிக ரத்ன சுருக்கமாக பார்ப்போம். சாத்தானுடைய திருத்துவம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா கடவுள் தான் திருத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மனுஷனும் திருத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சாத்தானும் திருத்துவமாக இருக்கிறானே அப்படின்னு நான் திருத்துவம்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். 1 3ஆக இருப்பது, 3 1 இருப்பது, இதுதான் திருத்துவம். இப்போ சாத்தான் அப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் நம்ம சொல்லுகிறது. என்ன பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கினார். கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த 20ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வசனங்களை பார்க்கும்போது 3 நபர்களை குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னன்னா, ஒன்று மிருகம், அதுக்கு இன்னொரு பேர் அந்தி கிறிஸ்து, இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசி, 3ஆவதாக வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மூணு பேர் யார் அப்படின்னு சொன்னா, அந்த 3 பேருமே சாத்தான் தான். ஆனால் இந்த சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உலகத்தின் ஆளுகையை தன் கையில் எடுத்துக்கொள்வதற்காக 3 நபர்களாக வெளிப்படுகிறான். தேவன் எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக 3 நபர்களாக வெளிப்பட்டிருக்கிறாரோ, அதே போல சாத்தானும் இந்த உலகத்தை, இந்த மனுக்குலத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக, தன் ஆளுகைக்குள்ள கொண்டு வருவதற்காக 3 பரிணாமங்களாக 3 ஆள் தத்துவமாக வெளிப்படுகிறான். ஒன்று வலு சர்ப்பம், 2வது அந்தி கிறிஸ்து என்கிற மிருகம், 3வது கள்ள தீர்க்கதரிசி. இப்போ இவர்கள் என்ன பண்ண போறாங்க, இவங்க எப்படி கிரியை செய்யறாங்க அப்படின்னா, உலக பிரகாரமா உலகத்துல அவங்க எப்படி கிரியை செய்யறாங்க அப்படின்னா, இந்த வலு சர்ப்பம் என்பது உலகத்தின் பொருளாதாரத்தை அவன் ஆளுகை செய்கிறான். வலு சர்ப்பமாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள ஃபைனான்ஸ், அது நிதி சம்பந்தப்பட்ட காரியங்களை அவன் கண்ட்ரோல் பண்றான். அடுத்து அந்தி கிறிஸ்து என்பவன் உலகத்தில் உள்ள அரசியலை, ஒவ்வொரு நாடுகளும் தேசங்களில் உள்ள அரசியல் காரியங்களை அவன் கண்ட்ரோல் பண்றான். இந்த கள்ள தீர்க்கதரிசி என்பவன் பிசாசு, அவன் மதங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறான். இந்த உலகம் முழுவதும் மதங்களை குறித்து பெரிய பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன் மதத்தை முக்கியப்படுத்துறாங்க. ஸோ அந்த மதத்தை கண்ட்ரோல் பண்ண காரியத்தை கள்ள தீர்க்கதரிசி பண்ணுகிறான். சரி, இவங்க அது பண்றாங்க. இப்போ நமக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள பிசாசு எப்படி கிரியை செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த வலு சர்ப்பம் என்ற அந்த பிசாசுடைய ஆவி மனிதனுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது. இந்த சரீரத்துல மாம்ச இச்சையை தூண்டி விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி குடி பழக்கம், வன்முறை சிந்தனைகள், கொலை வெறி எண்ணங்கள், எரிச்சலின் ஆவியாக இருந்து இந்த சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்துறான். இதுதான் வலு சர்ப்பத்தின் ஆவி. அந்தி கிறிஸ்து என்பவன் மனிதனுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தி அதிலே பொல்லாத சிந்தனைகளையும் அருவருப்பான காரியங்களை வைத்து மனிதனுடைய இருதயத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான், தீட்டுப்படுத்துகிறான். அடுத்து இந்த கள்ள தீர்க்கதரிசி என்பவன் மனிதனுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணுகிறான். தவறான வார்த்தையின் மூலம், கொடூரமான வார்த்தையின் மூலம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவர்கள் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது சொல்லப்பட்டது. அது போல கேவலமான வார்த்தைகளையும் கொடூரமான வார்த்தைகளையும் பேச வைத்து மனிதனுடைய ஆவியை அவன் தீட்டுப்படுத்துகிறான். இப்படி ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசானவன் 3 பரிணாமமாக 3 ஆழ்த்தமாக கிரியை செய்து அவன் தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை செய்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அவர் பார்த்தீங்கன்னா, அவரையே அவன் பிசாசு சோதித்தான் என்று 3 விதமான சோதனை குறித்து பார்க்குறோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசை குறித்து நிறைய சாத்தான் எப்படி மனுஷனை வஞ்சிப்பான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்க,
இந்த மாதிரி எச்சரிக்கை இருங்க, அப்படி வஞ்சிக்கப்படாதீங்க, இன்னும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை நான் கொடுத்துருவேன். வேதத்தை நிறைய இப்படி பார்க்க முடியும். இப்படி பிசாசானவனை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அப்போஸ் நாங்கள் பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 5:8 இந்த வசனம் சொல்லும் போது, தெளிந்த புத்திரர்களாக இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிக்கிறார். அப்போ இந்த பிசாசின் ஆவி நம்ம சரீரத்தில் மாம்ச இச்சையை தூண்டி விபச்சாரத்தை எத்தனையோ ஊழியக்காரங்கள், எத்தனையோ விசுவாசிகளை விழுந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி தூண்டது என்னன்னா, இதுதான் வலுசெருப்பத்தின் ஆவி. இப்போ இருதயத்துக்குள்ள வெளியில பார்க்க நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகள் இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவி. அதே போல வார்த்தையால மற்றவங்களை துக்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது அந்த கள்ளத்திற்கு ஆவி. எனவே இதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி காத்துக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பிசாசின் ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவி உதவியோடும் வேதத்தின் உதவியோடும் நாம் இதை மேற்கொண்டு ஜெபத்தினாலும் வேத தியானத்தினாலும் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் மாறி இந்த பிசாசினுடைய தந்திரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதில் நாம் கொஞ்சம் ஏமாந்தோம் என்று சொன்னால், கொஞ்சம் அசதியாக இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பிசாசானவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து தேவனுடைய நம்மை பிரித்து விடுவான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல தேவன், மனிதன், பிசாசு, இந்த 3 காரியங்களை கவனிக்க வேண்டும். பேசுறவங்க எல்லாம் மனிதனையும் தேவனை குறித்து தான் பேசுவாங்க, பிசாசு குறித்து பேச மாட்டாங்க. காரணம் என்னென்று சொன்னால், அவர் அதை பற்றி அந்த அறிவு இல்லாதனால தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மனிதனை தன் பக்கம் இழுப்பதற்காக இந்த பூமியில கிரியை செய்கிறார். வேதத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவிகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். அதே போல பிசாசானவனும் மனுக்குலத்தை தன் பக்கம் இழுப்பதற்காக பலவிதமான உலகத்தை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். சினிமா, செல்போன் மூலம் ஆபாச படங்களை காட்டுவது, கவர்ச்சியான காரியங்களை காட்டுவது, பொருளாசை உண்டு போவது, பண ஆசை உண்டு பண்ணுவது, இப்படி செய்து மனிதனை தன் பக்கம் இழுத்து அவன் அழிக்க நினைக்கிறான். எனவே இதை கேட்கிற நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து வஞ்சிக்கப்படாமல் உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுங்க. செய்தியின் மூலம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் சொல்லுகிறேன். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவல்ல, எனவே வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் அவனுடைய தந்திரங்களை அறிந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க ஆவி ஆத்மத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.